நீ வந்த விஷயத்த பேசி முடிக்கல? இன்னும் இல்ல. பேசிட்டேன். ரேஷ்மா, நான் உன்கிட்ட தான் கேட்டேன். அயலி, நான் பேசிட்டேன். வந்த வேலை முடிஞ்சா கிளம்ப வேண்டியதானே? இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கெல்லாம் ரொம்ப நேரம் இருக்க கூடாது. நீ கிளம்பு. எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கோ. ஓகே, நான் போயிட்டு வரேன். சிவா, பாய். நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே, பாய். பாய். அது ஒரு முக்கியமான வேலை இருக்குமா, போகணும், டைம் இருக்கு. ஆமா, நீ ஆபீஸ்க்கு போகலையா? இல்ல, இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ கான்ஃபரன்ஸ் இருக்கு. அத வீட்லயே முடிச்சிடலான்னு இருக்கேன். சரி. அதுக்கப்புறம் வேணா ஆபீஸ்க்கு நான் போனாலும் போவேன். அண்ணி, நாங்க போயிட்டு வரோம். நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கா போறீங்க? இல்ல, பாவை இன்னைக்கு லீவுன்னு தானே சொன்னா. ஸ்கூலுக்கு போல அண்ணி, கோயிலுக்கு போறோம். என்ன காலையில 2 பேரும் கோயிலுக்கு கிளம்பிட்டீங்க? ஏதாவது விசேஷமா? இன்னைக்கு அம்மாவோட நினைவு நாள். அதான் அவங்களுக்கு திதி கொடுக்கறதுக்காக கோயிலுக்கு போறோம். நீங்க ஏன் இதை என்கிட்ட முன்னாடியே சொல்லல? சொல்லியிருந்தா நானும் உங்க கூட கிளம்பி வந்திருப்பேன்ல. இப்போ இந்த ப்ரோக்ராம வேற கேன்சல் பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? பரவாயில்ல அண்ணி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். மதியானம் வந்துடுறோம். சரி, வேணும்னா என்னோட காரை எடுத்துட்டு போங்க. அதெல்லாம் வேண்டாம் அண்ணி. தேவையான பொருள் கூட கோயிலுக்கு போய் தான் வாங்க போறோம். நாங்க பைக்ல போயிட்டு வந்துடுறோம். நீங்க எப்ப வரீங்க? நீ போ, நான் பின்னாடியே வரேன். என்ன நீ யோசிக்கிறீங்க? இல்ல, நானும் உங்க கூட இருந்தா நல்லா இருக்கும்னு எனக்கு தோணுது. என்ன இலி, நீயாவது கொஞ்சம் முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. பரவாயில்லக்கா, நீங்க எதுக்கு யோசிக்கிறீங்க? அயலிக்கும் காலையில தான் தெரியும். நான் அவகிட்ட கூட சொல்லல. ஓ, இது எதுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தா விட்டுட்டேன். என்ன பேசுறடா நீ? இதுக்கு முன்னால நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனா இப்போ நீ இந்த குடும்பத்துல ஒருத்த. உன்னோட சந்தோஷம் துக்கம் எல்லாத்துலயுமே எனக்கும் பங்கு இருக்கு. இனிமே இப்படி சொல்லாம கொள்ளாம இருக்காத என்ன? அயலி, உனக்கும் சேர்த்துதான் நான் சொல்றேன். உங்களுக்கும் என் மேல மரியாதையும் அன்பும் இருந்தா இனிமே எதுவா இருந்தாலும் என்கிட்ட நீங்க ஷேர் பண்ணுங்க. சரிங்க அண்ணி, உங்ககிட்ட சொல்லாததுக்கு சாரி. இனிமே எதுவா இருந்தாலும் முன்னாடியே சொல்லிடுறோம். இப்ப நாங்க போயிட்டு வந்துடுறோம். சரி, போயிட்டு வாங்க. ஏதாவது வேணும்னா எனக்கு pani pani sare ma de sa pani sare pa pani sare pani
சிவா ஆ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல அப்பா வரேன்னு சொன்னார்ல, அதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அதான் வரேன்னு சொல்லிட்டாருல்ல, அப்புறம் என்ன? கொஞ்சம் அமைதியா வந்து கீழே நில்லுங்க. நீங்க இங்க வந்தது அம்மாவுக்கு திதி கொடுக்க, அத மறந்துடாதீங்க. அது என்னவோ தெரியல ஐலி, இத்தனை வருஷமா அம்மாக்கு திதி கொடுக்கும்போது மனசுக்குள்ள ஒரு மாதிரி சோகமா இருக்கும். உனக்கு தான் தெரியுமே. ஆனா ஏன்னு தெரியல, இன்னைக்கு அப்படி இல்ல. மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதியா ஃபீல் ஆகுது ஐலி. அதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு அம்மாவுக்கு திதி கொடுக்க மாமா வரேன்னு சொன்னதால தானே. அதுவும் இல்லாம இத்தனை வருஷமா என் கனவுல வராத என் அம்மா நேத்து என் கனவுல வந்திருக்காங்கன்னா அவங்களும் இதை எதிர்பார்த்திருக்காங்கன்னு தானே அர்த்தம். அம்மாவுக்கு அப்பா கண்டிப்பா வருவாருன்னு தெரியும் போல இருக்கு. அதான் என்ன இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. ஐலி, என் அம்மாவும் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. இத்தனை வருஷமா இந்த மொமெண்ட்டுக்காக தானே அவங்க ஆத்மா காத்துக்கிட்டு இருந்திருக்கும். இன்னைக்கு அப்பா வந்து அவரோட கையால திதி கொடுக்கிற அப்போ என் அம்மாவோட ஆத்மா நிம்மதியா சாந்தி அடையும். இது கொடுக்க இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. உச்சி வெயில் வேற எட்டிருச்சு, இன்னும் யாரையும் காணோமே.